ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறு அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிசிக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுறோம். அதில் வந்து பாலிட்டியில் பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட் லெசன் பார்த்துட்டோம் 8th. செகண்ட் லெசன் பார்ப்போம், குடிமக்களும் குடியுரிமையும். ஓகேவா? குடிமகன் அப்படிங்கிறது சிட்டிசன், அப்படி வந்து சிவில் சென்ட்ரல் லத்தீன் சொல்லி வந்து பெறப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கிங்க. அதோட பொருள் வந்து பண்டைய ரோமாபுரியிலிருந்து நகர நாடுகள் குடியிருப்பாளர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? குடியுரிமையோட வகை. குடியுரிமைனா என்னன்னு சொல்கிறாங்க பாருங்க. குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரையில் அந்நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமை தான் குடியுரிமை. ஓகேவா? இது 2 வகையாக பிரிக்கலாம். இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமை. இயற்கை குடியுரிமைனா நம்ம இந்த நாட்டில் பிறக்கிறோன்னா பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை. அதாவது நம்ம விண்ணப்பித்து பெறுறது வந்து இயல்பு குடியுரிமை. ஓகேவா? குடியுரிமை சட்டம் 1955 வந்து குடியுரிமை பெறுதலையும் இழத்தலை பற்றி சொல்லுது. ஓகேவா? குடியுரிமை நம்ம வந்து 5 வகையில் பெறலாம், இழத்தல் வந்து 3 வகையில் பெறலாம். ஓகேவா? அதுதான் அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பிறப்பால் குடியுரிமை பெறுது, இந்த இயர் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வம்சாவளி குடியுரிமை பெறுதல், இந்த இயர் எல்லாம் டேட்டெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பதிவு செய்தல் மூலம். ஓகேவா? நம்ம வெளிநாட்டில் பிறந்திருக்கலாம், இங்கே வந்து பதிவு செஞ்சு நம்ம வாங்கலாம். அது இயல்பு உரிமை மூலம் விண்ணப்பித்து பெறுறது இயல்பு உரிமை குடியுரிமை. அதுக்கப்புறம் பிரதேச இணைவின் மூலம் குடியுரிமை பெறுது. ஓகேவா? இந்த 5 வகையில் பெறலாம். இந்த இயர் டேட் வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்திய குடியுரிமை 3 வகையில் இருக்கலாம். ஓகேவா? குடியுரிமை வந்து பகுதி 2 5லேருந்து 11வது விதி வரையிலும் சொல்லுது. ஓகேவா? குடியுரிமையை துரத்தல். ஒருவர் வெளிநாட்டு குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவர் இந்திய குடியுரிமை தானாக கைவிடப்படுகிறது. முடிவுக்கு வருதல். ஒருவர் இந்திய குடிமகனாக தானாக முன் வந்து வெளிநாட்டின் குடிமையை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை தானாக முடக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. குடியுரிமை மறுத்தல் அப்படிங்கிறது வந்து தவறான பிரதிநிதித்துவம் கொடுத்து நம்ம நாட்டோட குடியுரிமை வாங்கினாங்கன்னா அதை கேன்சல் பண்ணுறது. ஓகேவா? நெக்ஸ்ட் நாட்டுரிமை மற்றும் குடியுரிமை. நாட்டுரிமைனா என்ன பாருங்க, பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை நாட்டுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டம் நடைமுறைக்குட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை என்னன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நான் அந்த நாட்டுரிமையை மாற்ற முடியாது, ஆனால் குடியுரிமையை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து ஒற்றை குடியுரிமை தான் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம ஸ்டேட்டுக்கு தனியாக சென்ட்ரலுக்கு தனியாக கிடையாது, 2த்துக்கு சேர்த்து 1 தான். ஆனால் அமெரிக்கா அப்படி கிடையாது, ஸ்டேட்டுக்கு தனியாக குடியுரிமை, சென்ட்ரலுக்கு தனியாக குடியுரிமை உண்டு. அதுதான் இந்த பாக்ஸை கொடுத்துருப்பாங்க, அது பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து முன்னுரிமையின் வரிசையின்படி யார்? குடியரசுத் தலைவர் தான் முதல் குடிமகன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், இந்திய பூர்வீக குடியினர் வெளிநாட்டு குடியுரிமை பெற்று இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்போம். இது 3 கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கங்க. வெளிநாட்டு வாழ் இந்தியர் அப்படிங்கிறது வந்து என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. இந்திய கடவுச்சீட்டை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள். ஓகேவா? இந்திய பூர்வீக குடியினர் PIO இந்திய குடியுரிமை உடைய மூதாதையர்களை கொண்டு வெளிநாட்டில் குடியுரிமை எந்த நாட்டை தவிர்த்து பாருங்கள், பாகிஸ்தான், வங்காளதேசம், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம் அதை தவிர்த்து நீங்களாக பெற்றிருக்கும் ஒருவர் இந்திய பூர்வீக குடியினர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா 2015 ஜனவரி 9 ஜனவரி 9 அப்படிங்கிறது வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து இந்திய பூர்வீக குடியினர் முறை வந்து இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு வெளிநாட்டு குடியுரிமை கொண்டு இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்து இருப்போர் OCIயோட இணைச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க. 2015 ஜனவரி 9 வந்து PIOவை வந்து OCயாக வந்து இணைச்சிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது வெளிநாட்டு குடியுரிமை கொண்டு இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர். ஓகேவா? ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர். ஓகேவா? இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன் காலவரையின்றி இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் OCI அட்டையை பெறுகிறார். இவருக்கு இந்தியாவுக்கு வாக்களிக்கும் உரிமை கிடையாது. ஓகேவா? அவர் வசிக்கலாம், ஆனால் வாக்களிக்கும் உரிமை கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்திய குடிமக்களோட உரிமைகள் மற்றும் கடமைகள் கொடுத்துறாங்க. இதை அப்படியே பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து அந்நியர்னா யார், குடியேறியவர்னா யாருன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரும் அந்நியர் எனப்படுவர். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு மாணவர்கள். ஒரு நாட்டில் எவ்வித தடையும் இன்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெற்ற அந்நியர்கள் குடியேறியவர்கள் எனப்படுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நற்குடிமகனின் பண்புகள். ஓகேவா? என்ன சொன்னாங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் சொன்னால் ஜனவரி 9 அதாவது 2 ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடுறாங்க. ஓகேவா? இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 ஆண்டுக்கு ஒரு முறை பிரவாசிய பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது. இத்தினம் இந்தியாவின் வளர்ச்சிக்கான வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் பங்களிப்பை பெறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. இது மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி 9 கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். உலகளாவிய குடியுரிமைன்னு சொல்கிறாங்க. அது ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவ்வளோதான், இந்த குடியுரிமை லெசன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அடுத்த யூனிட் வந்து அடுத்த வீடியோவை பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.